ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எனது உண்மை நிலையான நற்குணத்திற்கு திரும்புதல் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். நமது உண்மையான நற்பண்புகள் நிறைந்த நிலைக்கு திரும்புவதற்கு ஆன்மீக சக்தியிலும் நேர்மறை தன்மையிலும் நிறைந்திருக்கும் உயர்ந்த ஆதாரத்தை நோக்கி திரும்ப வேண்டும். பிறரிடம் அன்பையும் மகிழ்ச்சியையும் கேட்பது என்பது தனது நாபியிலிருந்து வருகிற கஸ்தூரி வாசனையை அது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் காடெங்கும் தேடி அலையும் கஸ்தூரி மானுக்கு ஒப்பானது. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் நமக்குள்ளேதான் இருக்கின்றது. இந்த உண்மையான நற்குணமிக்க சுயத்திற்குள் செல்கிறோம் என்றால் இதை முழுமையாக உணர்ந்து எப்போதும் நிரந்தரமாக இருக்கிற இறைவனிடமிருந்து குணத்தையும் சக்தியையும் எடுத்துக்கொண்டு இந்த பொக்கிஷங்களை தனக்குள் நிறைத்து கொள்கிறோம் என்று அர்த்தமாகும். பல பிறவிகள் எடுத்ததால் எந்த அளவு இந்த பொக்கிஷங்களை இழக்கிறோமோ அந்த அளவு மகிழ்ச்சியையும் இழக்கிறோம். மேலும் தவறான சமஸ்காரம் அல்லது தவறான ஆளுமை பண்புகளால் நாம் சுமைப்பட்டவராக ஆகுகிறோம். நாம் தவறான கர்மம் செய்ததன் பலனாக இந்த தவறான பண்புகள் நமது சுபாவத்தின் அங்கமாக ஆகிவிட்டது. இந்த காரணத்தினால் நாம் பல பிறவிகள் எடுத்து ஏணிப்படியில் இறங்கி வருகிறோம். எனவே இப்போது காலத்தின் அழைப்பு என்னவெனில், பரமாத்மா உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவின் தந்தையானவர். அவரோடு தொடர்பு வைத்து அனைத்து நற்பண்புகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பதாகும். இவ்வாறு செய்வதால் ஆன்மீக நிலையில் செல்வந்தர் ஆகுகிறோம். எவ்வளவு அதிகமாக இதை நாம் செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த ஸ்தூல உலகத்தை கடந்து உயரத்தில் இருக்கிற ஆத்மலோகத்திலிருந்து முதலில் இறங்கி வந்தபோது இருந்த அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். அத்துடன் இந்த நேரமானது தூய்மையானவராகவும் நேர்மறையானவராகவும் ஆகி புதிய வாழ்க்கையை ஆரம்பம் செய்வதற்கானது மட்டுமல்ல, முதலில் ஆத்மலோகத்திற்கு திரும்ப வேண்டிய நேரமும் ஆகும். அதன்பின் நாம் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பின் புதிய சக்கரத்தை ஆரம்பம் செய்வோம். இந்த உலகத்தின் செயல்கள், உறவுகள், தொடர்புகள் முதலியவற்றில் வருவதற்கு முன்னால் ஆத்மா தனக்கு தேவைப்படும் ஓய்வை ஆத்மலோகத்தில் எடுத்துக்கொள்கிறது. எனவே நாம் வீடு திரும்பும் பயணத்திலும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலும் சுழன்று கொண்டு இருக்கிறோம். ஓம் சாந்தி.